சுட்டும் விழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சுடரும் தன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு தெரிஞ்சோ அவர்கிட்ட அன்பாக நடந்துக்கலாமா வேணாமா, அவரோட பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்தில் இருந்தாலும் நம்ம சுடர் தெளிவாக ஒரு முடிவில் தான் இருக்காங்க. இவர்கிட்ட நம்ம பேசவே கூடாது, என்னதான் இருந்தாலும் தன்னோட அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே இவர் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே வெற்றியோட பேசுகிறதுக்காக மறுக்கிறாங்க நம்ம சுடர். இருந்தாலும் நம்ம வெற்றி ரொம்பவே கெஞ்சி கெஞ்சி போய் நம்ம சுடர் எப்படியாவது தன்னிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தொடர்ந்து போனாலும் எதிர்பாராத விதமாக சுடரோட பேக்கில் வச்சிருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தேடுறதுக்காக மாணிக்கமும் பின்தொடர்ந்து அதே பக்கமாகவே இருந்திருக்காரு. அந்த இடத்துல நம்ம சுடரோட பேக்கை கரெக்டாக கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் மயக்க மருந்து கொடுத்து அந்த பேக்கை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ண பார்த்தாரு. ஆனால் அந்த இதில் தோல்வி அடைஞ்சிட்டார். நம்ம வெற்றியும் சுடர்கிட்ட, சுடர் உனக்கு ஒன்றும் இல்லைடா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சுடர் எழுந்ததுமே உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பாருடா நான் பண்ணதெல்லாம் தப்பு, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட எப்படியாவது பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் சுடர்கிட்ட ரொம்பவே கெஞ்சினாலும் சுடர் அழுத்தங்கிறதுமா நீங்கள் எங்கள் அம்மா தப்பு பண்ணலை அப்படின்னு நீங்கள் நிரூபித்தா நான் உங்கள்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லவும் சரிடா நீ சொல்கிற மாதிரியே உங்கள் அம்மா தப்பு பண்ணலை அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் மேலே சத்தியம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது தான் நம்ம கர்ணா என்ன பண்ணுறான்னா சுடரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் சுடர் தான் அந்த பொண்ணு அப்படின்னு இன்னும் தெரியாமல் மனக்குழப்பத்திலே வீட்டுக்கு வராங்க. வெற்றிக்கும் இப்போ தான் அபிநயா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மனசில் வருது. ஆனால் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஆதாரத்தை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே அங்கேயும் இங்கேயுமே தெரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் புலிக்குட்டியும் வராரு. புலிக்குட்டி வந்ததுமே என்ன வெற்றி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, இங்கிட்ட அங்கிட்டுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இல்லடா புலி, எனக்கு பார்வதி அக்கா கொலையில் ஏதோ தப்பாக இருக்கோ அப்படின்னு தோணுது, எனக்கு அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டா, பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, ஆனால் இதுக்கு எப்படி தான் தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலடா புலிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பேசும்போது தான் புலியும் சொல்கிறாரு, இங்கே பாடா வெற்றி, நீ சொல்கிறது இப்போ நினைக்கிறதெல்லாம் இப்போ தான் நீ நினைக்கிற, ஆனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்து சந்தேகம் வந்துச்சு, அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்ககிட்டயே நான் சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனால் நீ தான் எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, ஆனால் இப்போ உன்னோட பொண்ணுன்னு வரும்போது அவள் கேட்டதுமே தன்னோட பொண்ணுக்காகவாது அபி தப்பு பண்ணலை அப்படின்றது இப்போ தான் உன் மனசுக்கே தோணுது, என்னடா நியாயம் வெற்றி, இது நாள் வரைக்கும் உங்களோட அபி வாழ்ந்துருக்கும் போது கொஞ்சமாவது நீ அப்போ புரிஞ்சுக்காம இப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, இத்தனை வருஷமும் கடந்து போயிடுச்சு, இனி எப்படி ஆதாரத்தை தேடணும்னு நினைக்கிற வெற்றி அப்படின்னு புலிக்குட்டி கேட்க அப்போ தான் நம்ம வெற்றிக்கு ஒரு யோசனை வருது. சுடரை மயக்க மருந்து போட்டு அவள் பேக்கை திருடணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒன்று இருக்குடா புலி அப்படின்னு சொல்ல யோசிக்கும் போது தான் வெற்றிக்கு தோணுது. ஆமாம் புலி, எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு கர்ணா மாணிக்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது மாணிக்கத்தை பிடிக்கிறதுக்காக ஆட்கள்லாம் துரத்தும் போது இந்த மாணிக்கம் எஸ்கேப் ஆகும்போது இந்த சைடு தான் வந்திருக்கான்ற மாதிரி தான் நான் பார்த்தேன், ஆனால் அதே மாதிரி தான் இந்த சைடு தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி சுடரோட பேக்கை திருடணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது யோசிச்சு பார்த்தா அந்த எவிடன்ஸை சுடரோட பேக்கில் தான் வச்சுருப்பானோ அப்படின்னு தோணுது, அதை தேடி தான் சுடரை டார்கெட் பண்ணி வந்திருப்பானோன்னு எனக்கு தோணுது புலி அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே வெற்றி, இப்போவாது உனக்கு யோசிக்க தோணுதே, சுடரோட பேக்லேருந்து என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக தெரிய போகுது, நீ போய் அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிக்குட்டியும் சொல்கிறாரு. உடனே வெற்றியும் என்ன பண்ணுறாருன்னா நைட்டோட நைட்டாக சுடரோட வீட்டுக்கு போயிடாரு. சண்முகம் வீட்டில் போனால் அங்கே எல்லாருமே தூங்கிட்டு இருக்க நேரம் தான் போக முடியும், இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட பேக்கில் இருக்கிற எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து பார்க்குறாரு. வீட்டுக்கு கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கும் தெரிய வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்னவா இருக்குன்னா பார்வதி கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்படலை, விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற உண்மையும் தெரிய வருது வெற்றிக்கு. இந்த இடத்துல தான் சுக்குநூறாக வெற்றி உடஞ்சி போகிறாரு. அப்போ பார்வதி அக்காவை அபி கொல்லலையா, கத்தியால் குத்தும் போது நான் பார்த்ததெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இங்கே பாருடா வெற்றி, நீ ஏன் அப்படி யோசிக்கிற, அபி பார்வதி அக்காவை காப்பாற்றுறதுக்காக அந்த கத்தியை எடுத்திருக்கும் போது நீ பார்த்துருக்கலாமே, அப்படி யோசிச்சு பாரு, அவங்களுக்கு விஷம் கொடுத்து தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்லேயே வந்திருக்கும் போது அப்புறம் எப்படிடா வெற்றி பார்வதி அக்காவை அபி கொண்டிருப்பாங்க, யோசிச்சு பாரு வெற்றி அப்படின்னு சொல்லும்போது இதில் ஏதோ தப்பு இருக்குது வெற்றி, இதைத்தான் உனக்கிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா நீ கர்ணாண்ணை மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீ எதையுமே ஏற்க மறுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டி சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வெற்றிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம கர்ணாவும் வீட்டில் தங்கிட்ட அபியை பற்றி விசாரித்ததும் அபியை கடத்தி வச்சுருந்ததும் ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்காக பழி வாங்குறதுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு தோணலை, இப்போ எல்லாமே பார்த்தா அபியால் எல்லா உண்மையும் வெளியே வந்து
வந்துருமோ அப்படின்னு சொல்லி தான் கர்ணாவே அபியை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு தோண ஆரம்பிக்குது. இங்கே புலியும் இங்கே பாருடா வெற்றி, இப்போ உனக்கு ஆதாரம் கிடச்சிச்சு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் ஒரிஜினல் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாணிக்கா இந்த ரிப்போர்ட்டுக்காக சுடரை தேடி வந்த அந்த பேக்கை அவகிட்டேருந்து பறிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கும் போது இதுலேருந்தே தெரியல இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரிஜினல்னு. இங்கே பாருடா வெற்றி, எனக்கு தெரிஞ்சு பார்வதி அக்கா கொலையில் ஏதோ ஒன்று மர்மம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே பாரு. ஆனால் இப்போது அபியோட பரவலும் முடிய போதுன்னு தான் எனக்கு தோணுது. அதனால் இந்த எவிடன்ஸை கண்டிப்பாக நீ அபிகிட்ட போய் சேர்க்குறதா நல்லது. அபியும் இதை வச்சு கண்டிப்பாக பரவலேருந்து தன்னோட கேஸ்லேருந்து விடுவிக்கிறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டி சொன்னதும், நீ சொல்கிறது சரிதான் புலி, அபியை எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுடர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஆதாரம் என் கையில் இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. இந்த ஆதாரத்தை நான் அபிகிட்ட கொடுக்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் சண்முகம் வீட்டுக்கு போகிறாரு. சண்முகம் வீட்டுக்கு போனதுமே அபியும் கோவப்படுறாங்க. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவே இருக்காதா? எதுக்கு எங்களை ஒய்யாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? நாங்கள் இங்கே இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அபி பேசும்போது தான் அபிகிட்ட வெற்றி சொல்கிறார், இங்கே பாரு அபி, நான் இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்கேன், அது உனக்கு பிரோஜனமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த கேஸ்லேருந்து விடுபடுறதுக்கு உனக்கு ஆதாரம் வேணும்னு நான் எதிர்பார்த்து தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆதாரம் உனக்கு போதுமானு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னது எனக்கு ஆதாரமா என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கையில் கொடுக்குறாரு அபிகிட்ட. அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கும்போது வினயாவும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிக்கிறாங்க. படிக்கவுமே என்ன தோணுதுன்னா, என்னது கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்படலை, விஷம் அருந்தி தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை பார்த்ததுமே, அப்போ பார்வதி அக்காவை விஷம் கொடுத்து தான் கொன்னுருக்கான அந்த கொலைகார பாவி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஏய் என்ன அப்படி சொல்கிற, யார் பார்வதி அக்காவை கொலை பண்ணா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எங்க நான் சொன்னால் நீ தான் கேட்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அபி, இனி நீ சொன்னால் என்ன சொன்னாலும் நான் கேட்க தான் போகிறேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் உண்மையே தெரிய வருது. நீ பண்ணாத தப்புக்காக 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சது இல்லாமல் என்னோட பொண்ணான சுடரும் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கா. இந்த தப்பை யார் பண்ணாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னையும் ஏமாற்றி என்னோட குடும்பத்தையே இப்போ இழக்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்டவங்களாம் நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அது யாருன்னு சொல்லு அபி அப்படின்னு இப்போவாது உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது, சரி இதுக்கு மேலேயும் இவங்கிட்ட உண்மையை மறைக்க முடியாது, நம்ம வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆதாரத்தை கொண்டு வந்த வெற்றி கண்டிப்பாக நம்மளை புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வெற்றியும் கேட்குறாரு, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அபி, அங்கே யாரெல்லாம் இருந்தா நீ இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்போ தான் அபிநயாவும் சண்முகம் முன்னாடி நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடந்தது. அப்போ கர்ணா தான் வீட்டில் இருந்தான். கர்ணா தான் என்ன இந்த ரூமில் அடைச்சி போட்டான். அதுக்கப்புறம் திறந்து விடவும் தான் நான் பார்வதி அக்காவை காப்பாற்றுறதுக்காக தான் கத்தி எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நம்ம வெற்றிக்கு, அப்போது இதெல்லாம் பண்ணியிருக்கிறது கர்ணா தான் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு அது தெரியலை, ஆனால் எனக்கு கர்ணா மேலே தான் சந்தேகம் இருக்குது. ஏன்னா நான் வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது பார்வதி அக்கா ஃபோட்டோ பார்த்துட்டு உனக்கு நாளைக்கு நேரம் கழுத்தில் மாலை இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு சந்தேகமெல்லாம் கர்ணா மேலே தான் இருக்குது. ஏன்னா என்னை 10 வருஷமும் உங்ககிட்ட எதுவுமே உண்மையை சொல்லக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்னை மிரட்டுனது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வெற்றிக்கிட்ட நம்ம அபிநயா சொல்லிடுறாங்க. அப்போ தான் வெற்றிக்கு இனி நம்ம நேரடியாக கர்ணாவை எதிர்க்கிறது முடியாது, கர்ணா வாயாலேயே அவன் உண்மையை ஒத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி வெற்றி என்ன பிளான் பண்ண போகிறாரு. பிரபாகரனும் அதே நேரத்தில் கரெக்டாக வராங்க. இந்த நேரத்தில் தான் என்னாச்சு அபி, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்கும்போது தான், இல்லை சார், இந்த மாதிரி பார்வதி அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்து இங்கே கிடச்சிருக்கு. இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்கா இறந்தது விஷம் கொடுத்து தான் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க நம்ம பிரபாகரன்ட்ட. அந்த ரிப்போர்ட்டை படித்ததுமே, ஆமாம் இது உண்மையான ரிப்போர்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரிப்போர்ட்டை வச்சு உங்களோட கேஸில் இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்றத சொல்லி உங்களை வெளியே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரனும் சொல்ல போகிறாரு. பரவாயில்லையா அபி, நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், வெற்றி நல்லவர் தான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் விடாப்பிடிவாதமாக நீங்களும் இருந்துட்டீங்க. இப்போது தன்னோட பொண்ணுக்காக வெற்றி எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் வெற்றியை பற்றி புகழ்ந்து பேசினாலும் நம்ம அபி இவன் பண்ண தப்புக்கு இவனை மன்னிக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இங்கே கர்ணாவுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எப்படியாவது வெற்றியோட பொண்ணு யாருன்னு தெரியணும், அந்த அபியை க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டென்ஷனில் இருந்து நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து தான் நம்ம கர்ணாவுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. தான் தான் அந்த கொலையை பண்ணோம் அப்படின்றத வெற்றி நிரூபிக்கிற மாதிரியும், இதுக்கெல்லாம் காரணம் வெற்றியோட பொண்ணு அப்படின்ற மாதிரியும் கனவு வருது. இதை வச்சு ஸ்வேதா கல்யாணத்தை நிறுத்துகிற மாதிரியும், போலீஸை வச்சு தன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுக்குற மாதிரியும்
கனவு காண்கிறாரு. இதை பார்த்த கர்ணாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரியே திடுதுப்புன்னு எந்திரிக்கிறாரு. இது நடக்கவே கூடாது, இது நடக்கவே கூடாது, நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா நினச்சிக்கிட்டு இருக்காரு. இனி அடுத்ததான் என்ன பண்ணலாம்னு யோசிக்க போகிறேன்னா, இந்த அபியை பற்றின உண்மையும் அபியோடைய பொண்ணையும் பற்றினதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க 2 பேர் கதையை முடிக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவும் முடிவு பண்ண போகிறாரு. இனி கர்ணா அபியும் சுடரையும் கண்டுபிடிப்பாரா? கண்டுபிடிச்சா இனி அவங்களுக்கு வர ஆபத்தை தடுக்கிறதுக்கு நம்ம வெற்றி வருவாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.